இந்த இடத்துல மட்டமான இருக்குமா இப்போ? ஓகே அன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோமா? இந்த வருஷத்தில் மொத தேர் இறக்க போகிறோம். அப்படி திரும்பி நேரத்துக்கு அப்படி தான் வண்டி போகணும். அப்படியே காட்டிலே போயிடலாம். பக்கத்து காடு தான் ப்ரோ. அதனால் என்ன பிளான்னா, டயரை சேர்த்துல விடாத, தூக்க முடியாது. நீ வேணா கூட சேர்த்து பக்கம் ஒன்றை தான் போடுவேன். இந்த இடத்துல நிறுத்த கேஜுவலுங்க நிற்கிது. இப்படி வாமா இப்போ. போதும் சூப்பர். அது முன்னாடி வீலுக்கு கல் கட்டலாமா? முன்னாடி வீலுக்கு கல் போடு. ஸ்பேனர்லாம் எடுத்துகிட்டு வர. முன்னாடி வீலுக்கு இப்படியே போய் காடு காடை போய் போயிடலாம். அப்படியே அங்கே பெருமிட்டு காட்டில் போய் அங்கே போய் இறங்கி அப்படியே அப்படியே அது என்ன சொல்கிறாங்க? வா, நீ முன்னாடி கல் கட்டு. நான் பேனர் எடுத்து வரலாம், பேனர் ஜாய்க்கலாம். நம்ம அப்பெல்லாம் முன்னாடி மட்டும் கல் கட்டிவிட்டே, பின்னாடி யார் கட்டுறது? ரொம்ப யோசிக்கிறடா மேப்பு. ஒரு வீலு கட்டினாலும் 2 வீலை நெருக்கி கட்டணும். வா, ஜாக்கி எங்கே வைக்கிற? அங்கே தூக்கி வைக்கிற? பின்னாடி கட்டணும். இங்கே ஜாக்கி எடுத்துருவா. எந்த கல் வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கல்லாக வச்சுருந்தோம், கல்லை காணோம். முன்னாடி வீடு கல் எடுத்துகிட்டு வரியா? அதானே பார்த்தேன். அம்மிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாரு. இது கூட யாராவது கமெண்ட் சொல்லாதீங்க நண்பா. எங்கள்கிட்ட இருக்கிற கல் ஆகிட்டு அவ்வளோ கட்டம் 2 எத்தனை லட்ச ரூபா செலவானாலும் 2 கட்டை வாங்கணும்டா. அடிக்கிறதுக்கு தட்டுறதுக்கு எதுக்குமே கட்டலை. சூப்பர். ஜாய் அப்படி தொழில் பிளவு அப்படி போதும் இரு. வண்டி முன்னாடி போகுது. போதுக்கு மேலே ஏத்தா. இன்னும் நெட்டை லூஸ் விட்டு இந்த வீல கழட்டிவிட்டு தான் சென்டரா வச்சேன்னா சென்டரா முட்டுது. என்ன வரும் மூளா? இவ்வளோ வெயிட். இன்னொரு 2 கல் எடுத்துட்டு வா, இது கட்டலாம். கல் அதுக்குன்னே 10 கல் எடுத்து வந்து வச்சேன்டா. ஓகே நண்பா, இது எதுக்கு இப்படி கல் கட்டுறோம்னா, மெயின் ரீசன் என்னென்னா, ஜாக்கி ஏற்றுறதுனால நோட்டில் பண்ணி தான் ஏற்றுவோம். அதனால் வண்டி முன்னாடி போகக்கூடாது. அதனால் எந்த நாளைக்கு கட்டினாலும் கல் கட்டினா நெருக்கி கட்டிக்காங்க. இவனாட்டம் செங்கலை கொண்டாந்து கட்டாதீங்க. இது எந்த நேரம் வேணாலும் காலை வாரி விட்டு போயிடும். ஓகே, அந்த பேனரில் ஆடை எடுத்துக்கிட்டு வா, கழட்டுவோம். லாடு தான் போட்டு கழட்ட முடியும். எடுத்துகிட்டு வா. சவுண்டோட கழட்டுறியாப்பா? ஓகே, நம்ம கம்பெனி ஆட்டெல்லாம் முதல்ல இப்படி தான் லூஸ் பண்ணணும். அதெல்லாம் இழக்க முடியாது. நீ கொஞ்சம் தூரமாக நெல் சாமி. என்ன மாப்பிளாச்சு? லூஸ் ஆயிடுச்சா? அப்பா இன்னும் கழட்டுறீங்க? அது காஜல் போடுறதுக்கு இப்படியே பிடி. ஆட்டாவை பிடிக்கணும். அது வந்து அந்த ஸ்டாண்ட் அங்கே வச்சிடலாம். கொஞ்சம் எழுப்பில் கேமரா அப்படிதான் இப்போ ஆட்டாவை பிடி. உருவிடாமா இப்போ போடுறேன். உருவு இன்னும் கொஞ்சம் மேலே போடுங்க. அங்கே போயிடுச்சு. அப்பா இல்லைன்னா ஒரு அப்பா ஃபேனை எடுத்து அப்படியே கட்டிடுங்க. சரிப்பா. அதுல பஞ்சு இருக்கும். இங்க பார்த்து பிடி கேமராவா. கேமராமேன் நல்லா பிடிக்கலன்னு சொல்லி போடுவாங்க சாமி. இங்க பிடி பேனர் போடு. அங்கே கேமராவில் தெரியுது இல்லையா? தெரியுது. கேமராவில் நீ பாரு. அம்மா தண்ணி லீக்கேஜ் அவுட். செய்யற வேலையை விட்டு மத்த கேமரா பாரு. போடுற மாப்பு. இத்தனை லீக் ஆகும்போது கத்தவே மாட்டான். இல்ல இதெல்லாம் வந்து லாடு போட்டு கழட்ட முடியுமா? கேட்ச் இல்லை. ஃபஸ்ட்டு அப்படி தான் கழட்டிட்டு கிடந்தோம். கழட்டவே முடியாது. இப்போ தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏச்சு அதில் போட்டுக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு.
சாமி சவுண்ட் வருது புடுக்கு புடுக்குன்னு புடுக்கு தான் வருது வெள்ளம் டைட் இல்லைங்க கிட்ட வச்சுதான் அப்ப இது ஒண்ணு மட்டும் கழட்டினா அதுதான் லூஸ் ஆயிடுச்சு சாட்டிக்குதா அவ்வளோதான் இனிமேல் லாட் பண்ணலாம் நான் தான் இத்தனை வருஷம் 5 வருஷத்தில் கம்பெனி போல்ட்டு ஒன்று கூட தொலைக்க வச்சுக்கிறேன். அந்த பக்கம் அதையும் லூஸ் விட்டெல்லாம் மாற்றும். ஓகே நண்பா. ஃபஸ்ட்டு வந்து லாடில் இப்படி கழட்டிக்கணும். ஏன்னா டீ லாடில் கழட்டவே முடியாது. ஏன்னா ஊருவிட்டு டைட்டாக இருக்கும். 2 பேர் கஷ்டப்பட்டு கழட்டினா கூட மூஞ்சித்தை பிடிச்சிக்கும். இப்படி போட்டு டைட்டு கழட்டிக்கிட்டோம்னா ஈஸி. இதெல்லாம் இந்த கம்பெனி நட்டு என்ன பண்ணுவோம்னா இதோட முடிஞ்சது. இனிமேல் சேர்த்த சுத்தமாக ஓட்டி கழட்டி எடுத்துக்கணுமா? இப்போ உள்ள தள்ளாத சுத்தம் போல்ட்டு உள்ள தள்ளக்கூடாது. இங்கே விரல விட்டு உள்ள தரப்படி. ஏன்னா காடி இருக்கும். போல்ட்டு தள்ளாத கழட்டுனா அழுங்காமல் கழட்டிக்கலாம். அப்புறம் என்ன அது தள்ள இதை கழட்டிட்டு கேஜுவல் தூக்கி மாட்ட வேண்டியதான் ப்ரோ. நேற்று குணசார் என்னங்கிறப்ப மட்டமாக தூக்கணும். எல்லா போல்ட்டு இருக்குதுல்ல அப்படியே பிடி பார்க்கலாம். நான் வீடியோ கேமராமேன் ஆகிட்டேன். அவன் எப்படி பிடிச்சி தூக்கணும். நீங்கள் அண்டாவை தூக்கி பிடுவீங்க. ஆனால் இதை தூக்குறது தான் வேலை. கையை நசுக்கி விடும். அது என்ன முடிஞ்ச பார்ப்பீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. இதில் அப்படி இல்லையே. விட்டோம்னா நம்ம கை போயிருமே. அது என்ன குண்டா தானே ஓடுங்க அப்படின்னு நினச்சி தப்பிக்குவீங்க. இதெல்லாம் எடுத்துக்கணுமா? ஆமாம், இதுக்கு இந்த போல்ட்டு இல்லை, வேறு போல்ட்டு. இருடா தம்பி. ஏய் இங்கே சாய் பிடிங்க. மாப்பா கேஜுவல பரம்பெழுத்து கீழே போடு. பரம்பெழுத்து போட்டு கேஜுவல் ஊற்றிக்கிட்டு வா. திறமையை பார்ப்போம். என்னடா எதுக்கு எடுத்தாலும் வெளியே இழுத்து போடு. அப்படியே தள்ளி விட வைக்கல. சரி மாமா, இங்கே கேஜுவல் மூட்டினோன்னு அனுப்பி விட்றேன். இருங்க. அப்பயே அது மேலேயே வெய்ய. ஏய் பார்த்து கோகுல் அப்படிதான் ஒரு நாள் தள்ளுனா. அது வந்து கரெக்டாக இங்கே மாட்டிடுச்சு. பியா அதை கரெக்டாக அப்படி தூக்கி தள்ளு. அப்படி தூக்கி தள்ளு. நிறுத்துறது தான் கஷ்டம், தள்ளுறதெல்லாம் ஈஸி தான். என்னடா ஏதோ ஒரு பக்கம் தள்ளு. ஒரு வருஷம் தான் ஆகுது. பல வருஷம்லாம் இல்லை. போன வருஷம் நேரம் எடுத்தது. கீர் போட்டு இது என்னது அடியாயில் ஒரு வருஷம் ஆகி எத்தனை மழை பெய்யுது. அடிச்சுட்டு போகத்தான் இல்லை மாப்பிள்ள அந்த பக்கம் இல்லை. வண்டி டைரக்ஷன் திருப்பினா தான் நம்ம அங்கே போக முடியும். கழட்டு. இதுக்கு பேர் தான் என்னடா அங்கே இருக்கிற ஒரு பேனர் ஒன்று கூட 26 தான் ஆகும். எப்படி ஆச்சு? சரிப்பா, அது சுகரான பேனரா? அது தெரில. ஆச்சு இல்லை கழட்டுறதுக்கு டைட் வைக்கிறதுக்கு. கேர் நோட்டில் பண்ணு. இந்த வெயிட்டுகளில் மாட்டுற ஹோல்ஸ் நமக்கு எதுக்கு ஆகுதுன்னா இதுக்கு ஆகுது. ஆமாம், வெயிட்டுகள் இங்கே தான் வரும். மகேந்திராவுக்கு வெயிட்டுகள் மாட்டுறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட்டுகள்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஸ்டாண்டார் வச்சுக்கிறவங்களுக்கு தான் வெயிட்டுகளை பற்றி தெரியும். சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சுற்றுக்கு இதில் ஏற மண்ணை தள்ளி விட்டு வந்துடும். பில்லுலாம் ஏறும். டைட் வைமா இப்போ தள்ளிக்கிட்டே கிடக்கணும். ஆமாம், ஆக்சில் கட்டாகி போயிடும். இது ஆக்சில் மண் எவ்வளோ டைட்டு. அந்த டீ லாடு எங்கடா? டீ லாடு எடுத்து வந்தியா?
பின்னாடி கியரில் போட்டு டைட் வைக்கணும். நீ அப்படியே டைட் வச்சின்னா செட்டாச்சு தூக்கிட்டு போயிடும். மாப்பிள்ளை ட்ரைனிங் பத்தல ப்ரோ, கேஜுவல் ஒர்க்கை பற்றி. இப்போ தான் இந்த வருஷம் தானே புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்குறாரு. அம்பால நீ போய் அங்கே பச்சிம மாமன் காட்டு பக்கம் மோட்டை போகுதான்னு பார்த்து கொஞ்சம் அடைக்க சொல்லு. அவர் வேறு அடைக்க சொன்னாப்புல. நான் அதெல்லாம் அடைச்சிட்டேன். இருறா கொஞ்சம் லூஸ் விடுமாப்பு. அடைச்சிட்டியா? அடுத்தது கேஜுவலே 2ஆக பிரிக்க போகிறோம். அது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது வேறு ஒன்றும். ஆனால் உனக்கு இடிக்குதுன்னா கொஞ்சம் தூக்கி தான் வச்சுக்காவ. அவ்வளோ தான் போகும். போட செந்தானவா இடிக்குதுன்னா இந்தான வந்துடும். பாக்ஸே போகுதுலையா? அவ்வளோ பெருசாக ஆகுதா? இப்படித்தாண்டா மேலே தூக்கா. ஏன் மறந்துட்டியா? அந்த கண்டுச்சு மேலே ஒன்று. அவ்வளோ டைட்டெல்லாம் இருக்காது, கவலைப்படாத. சும்மா ஜாயிண்ட் ஆனால் போதும். இது ஏதோ கடைசியாக நேரத்த முதல்ல நடக்க படக்குன்னா ஆடுமுன்னு சொல்லி ஃபுல்லாக டைட் வச்சு கொஞ்சம் நீ ரோட்டில் போகும்போதெல்லாம் கையில் மாட்டிக்கும். அவ்வளோதான், கையில் டைட் வச்சா போதும், நிற்கும். கேஜுவல் கரெக்டாக மாட்டணும். நான் மாட்டின வாட்டி அது எதனாலும் காரணம் சொல்கிறேன். இதை உருட்டிட்டு வா, நாங்கள் போல்ட் ரெடி பண்ணுறோம். மிஸ் அது கம்முன்று ஜாமியே, நீ எங்கேயா உனக்கு கம்முன்று. ஓகே நண்பா, இப்போ வந்து 8 போல்ட்டு கேஜுவல் போல்ட்டு கழட்டணுமா? இப்போ 8 போட மாட்டோம், ஒன்லி 6 போல்ட்டு தான். 3 4 5. அதா கரெக்டாக வரப்போ வாங்கிட்டு வந்துடலாம், வேறு வழி இல்லை. பார்த்துக்கிறோம். ஆளையே பார்த்து எடுக்காத, அங்கே எடு. வைக்கிறான் பாருங்க கீழே கேமரா ஆட்டிட்டே வாய்ஸ்ல வராதா? எல்லாம் வரும், நீ பேசுறது கீசுறது எல்லாம் வரும் வெளியே. அப்புறம் எப்படி அதெல்லாம் எடிட் பண்ணிடுவீங்களா? பேசுறது ஊமை படம் ஓட்டுனீங்கன்னா அப்புறம் எப்படி பார்ப்பாங்க? கரெக்டாக அடங்குறது பண்ணாதான் அவ்வளோதான். ஒவ்வொன்று தானே, அதுக்கே காடு இல்லடா. இங்கே பெரிய இவ்வளோதான் இல்லை, எப்பவுமே 6 போல்ட்டு தான் போடுவேன். நோட்டில் பண்ணுமா? இப்போ சும்மா தொங்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். லாட் எடுத்துட்டோம் உன் திறமையை காட்டுறதுக்கு. மேட்ரு டைட்டு காலக்கதிலே வேர்த்து போச்சு. வேர்க்குதா? வம்சத்திலே வேர்க்க கூடாது, வேலைச்சாரிங்களுக்கு யாருக்காச்சும் வேர்க்கணுமா? ஒரு டைம் நம்ம கண்ட இப்பெல்லாம் மாட்டினோம்ல தேரி காட்டல. இப்பெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள, டீ லாடு போட்டு ஈஸியாக கழட்டுறோம். 10 வருஷம் முன்னெல்லாம் டீ லாடு இல்லை, உள்ள ரிஞ்சு போட்டு தான் டைட் பண்ணோம். நினச்சி பாரு, ரிஞ்சு போட்டு குட்டை பைப்பு போட்டு இப்படி அழுத்தணும். இப்போ நோவாத நோமி கும்பிட்டு போடுறோம். ட்ராலி வந்துச்சுன்னா அது வேலையே இல்லை, ஒரே இருக்குதா? நோட்டுங்களா இதை கீரில் போட்டுறேன். பவர் சிலிப்பா எல்லாம் தான் கரெக்ட். பட்டார் பட்டார் பால அதிகம், அந்த அளவுக்கு நமக்கு சத்து இல்லப்பா. அடுத்தது போதுமா? வெய்ய அப்புறம் கடைசியாக செக் பண்ணுறேன். பார்த்தேன் இந்த டைட்டில் ஓடாது இல்லை.
ஓடும். என்ன மாமா எனக்கு முன்னாடி வீடு போகுது பாப்பா. மாடி வெய் நவி. இப்போ அம்புடு வந்துச்சுப்பா. வெய். இப்ப அந்த கண்ட சொல்லி பார்க்கலாம். அப்பா பம்பள நாளுக்குது. வைக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னது அங்க பாருண்ணா வேக்குது. நான் எப்படி கழட்டிருப்பேன் நினைச்சு பாரு. வேறுமையா ஒண்டியா கழட்டி ஒண்டியா மாட்டுற நிலைமை நினைச்சு பாரு. இது அதை தட்டிக்கிறேன். அடிச்சுடுங்க. ஆமாது மாட்டமா போடணும். அடுத்தது அதே தட்டுறது வைப்ரேட்ல பிளேட் ஆடுதுல, அப்ப டைட் பண்ணும்போது அப்படியே நெருங்கி இருக்கும். நெய் மாதிரி போகுது. ஆயில் இருக்குல்ல. ஓ ஆயில் பச. அடுத்த பேனர் நீ வாட்டமா பிடிக்க மாட்டேங்கிற. அடுத்து போடு. ஏன்னா முன்ன கழட்டி இருந்தா தெரியும். அதுக்கு மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறீங்களா? அது நான் பாத்துக்கிறேங்கிறீங்களா? இதை மட்டும் முன்ன பண்ண கழட்டி இருந்தா மட்டும் தெரியும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மாமனெல்லாம் கூப்பிட்டா ஒரு நாய் உண்டு. கூப்பிடுறதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேங்க, இதுக்கு மட்டும் முன்ன பண்ண தெரியணுங்கிறது. வேலை மாமாவுக்கு செட் ஆக மாட்டாரு என்னமோ. மாமாவுக்கு செட் ஆக மாட்டாரு. அப்புறம் எப்படி பொண்ணை கொடுக்கறது? அடிச்சு விடுங்க. மிஷின் வாங்கணுமா? இது பொழுது கழட்டி இல்லை, அந்த ட்ராலி ரெடி பண்ணிட்டா போதும். ஒரு ஐட்டம் கழட்டிட்டா வேலை அவ்வளோதான். லேட்டஸ்ட் ஆகும். இந்த ஏரில் புட்டு புட்டுன்னு சவுண்ட் வருதா? இல்லைண்ணா ட்ராலி போட்டேன்னு வச்சுங்க, பொட்டி மாதிரி ஒரு ஐட்டம் மாட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் எங்கே வேணாலும். ஒரே ஆள் போதும். அது ஆக்சிடென்ட்ல வேணும். முன்னாடி இருக்குதுல்ல, நெல் மிஷின் அடிப்பாங்களா அதை அடிச்சுட்டு அந்த முன்னாடி கலக்க மாட்டுவாங்களா அந்த மாதிரி. டோப்பர் ரெடி பண்ணா போதுமா? நாளைக்கு இது போய் ரெடி பண்ணுவாங்க. வண்டி தாங்கணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணணும். ஆமா, 2 நைட்டு தாங்கணும். ஒரு வழியா வெற்றிகரமா 1 கிலோ அப்படி போட்டு இழுத்து பிடிப்பியா? இதில் மாட்டிக்கோங்க. சட்டி பத்திலையோ இப்படி மேலே பேனர் வாட்டமாக போட்டாக்கா இழுக்க இப்படி எவ்வளோ டைட் வச்சிருக்க மாமா, நீங்கள் சும்மா அரை மரம் ஏற்றிட்டுருக்கீங்க. அந்த அரை மரம் தானே லூஸ் ஆகுது. ஏதோ தட்டி கொடுக்கவும் இந்த அளவுக்கு ஏற்றிவிட்ட. இல்லையே நான் இந்த அளவுக்கு ஏற்ற போகிறேன். போடே போக போதும் போதும் நீங்கள் புட்டு ஓகே. அந்த நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும்ல? ஆமா அப்பா இப்படி சைலாக்கும். ஆமா குஞ்சாம இருங்க.
பிடிச்சிப்பியா? எப்படி பார்த்துங்கன்னு சொன்னீங்க? நீ குஞ்சாக போகலாமாம்மா? சரிம்மா, அப்ப நீ சொன்னா தெரியல, போயிடலாம். குஞ்சா குஞ்சா வேலைக்கு வேணா முடிச்சுட்டே போயிடலாம். டாப்புக்கு பைப் இல்லை. ரைட்ரா, அது இன்னைக்கு முடிஞ்சது. முடியல சப்பா ப்ரோ எல்லாம் இந்த பக்கம் நெட்டை லூஸ் விட்டுமாமா, உள்ள இன்னும் உள்ளியா? இல்லைம்மாம்மா, இது எதுவும் பண்ணல. நான் எடுத்துக்கிறேன். அப்பா சரிப்பா. முதல்ல அப்ப ட்ராலி இது ரெடி விட்டுருங்க வேணாம். இந்த லாடை என்னடா இந்த லாடை கழட்டுறியா? இந்த லாடியா? இல்லை இது இது ஆகாது. இங்கே போடுங்க பார்ப்போம். டைப் ஆகுது. தள்ளுப்பா, எட்டப்போ. ஃபர்ஸ்ட் இதில் தான் கழட்டணும், ஆனால் சிலி போகும். பலகாரம் என்னன்னா ஏன் நம்ம சித்தப்பா எடுத்துக்குவாங்க. லாடெல்லாம் தூக்கிட்டு இது என்னமோ விட்டா புடிங்கிட்டு அடி மூஞ்சி அடி விட மாட்டேங்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் கழட்டிட்டு அப்புறமேட்டு தான் இந்த மெத்தடு. இப்போ 2 வருஷமா தான் இதில் கழட்டிக்கிறது. எல்லா வெப்பன்ஸும் வச்சிருக்கீங்க. ஏ டு ஜிட்டு நம்ம கிட்ட இல்லைன்னா 100 தான். அது நம்மளுக்கு உடஞ்சி போச்சு, எமர்ஜென்சி இல்லைன்னு தான் போய் வாங்கணும். எப்படி ப்ரோ, நாங்கள் சொல்றது கரெக்ட் தானே? இருக்குதா இருக்குதா? கீபேட் டிப்பு டிப்புங்குது. ஓடா போய் சாப்பிட்டு வந்துரு. ஓட ஏய் போய் சாப்பிட்டோம். போய் சாப்பிட்டு இல்லைன்னா அப்புறம் உன்னை கூட்டு போக மாட்டேன் யாருமே. நான் ஓட்டர் எடுத்து கூட்டு போறேன். ஓ சாப்பிட்டா கூட்டு போங்க. ஏன் கூட்ட நீ வர வேணாம், கிளம்பு. நீ சாப்பிட்ட என் வண்டியில போலாம், வா. நான் இங்கே இருக்கவா? சரி சாப்பாடு போட்டு இங்கேயே சாப்பிட்டோம். சாப்பாடு வண்டி சவுண்ட் கேட்குங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டே நீ? இங்கே போடுறாங்களா? இங்கே வா, இங்கெல்லாம் மாட்டிச்சாண்டிடாது. அப்பா விட்டு நான் இங்கே இருக்கிற போயிட்டு ஓடியாந்துரு. நான் போகலடா, நீ சாப்பிட்ட நம்ம வண்டியில போலாம். போட போட ஃபுல்லா சாப்பாடே வேணும் எனக்கு. தவளை பற்றி பேரி உனக்கு ஃபுல்லா நீ சாப்பாடே இல்லை. போ சாமி, சாப்பிட்டா வண்டி சவுண்ட் கேட்டா நீ போயிடுவா. அப்புறம் உன்னை யார் கூட்டிட்டு போறா? கூட்டு போவாங்க. சீக்கிரம் மீட் பண்ணு. நம்ம புகையெல்லாம் வருது. போய் புகை பறக்குதா? அனல் பறக்குதா? எட்ட பாப்பா. வண்டி பக்கத்துல சாப்பிடுறியா? அதனால போடுங்க. அந்த வண்டிங்களா? அடிச்சு பரவாயில்ல போடுங்க. நேரத்தனை இது என்ன அங்கே போயிட்டு வந்து தான் ஆமா, அப்புறம் சவுண்ட் எல்லாம் ரைட் இருக்கும்போது பேசினா பரவாயில்லையா? பண்ணவே இல்லை பாரு. இன்னும் இதை கழட்டி ஏமாப்ல எல்லாம் டிஸ்க் லூஸ் அடிச்சுட்டாரு. கிராக் அடிச்சிடாரு. லூஸ் அடிச்சிடும், அப்புறமேட்டு தான் கிராக் நீ சொல்றது வரும். ஃபர்ஸ்ட் லூஸ் தான் அடிக்கும். லூஸ் அடிச்சு ஓட்டையை இது கேஜில் ஓட்டும்போது லூஸ் ஆயிருக்குதா? நான் வைக்கிற டைட்டில் இன்னும் லூஸ் ஆனதில்லை. இல்லை ஏதோ ஒரு டைம் நான் இதுவரையிலும் என் வைக்கல மறந்துட்டு பின்னாடிப்பா. என்ன லூஸ் அடிச்சதுன்னா ஹோல்ஸ் கடைசி வரலுமே சாவடிங்க. காடி விழுந்துருமா? காடி விழுந்துரும், கிராக் ஆகி போயிரு. சொன்ன மாதிரி எல்லா பல வேலைகளும் நடக்கும். இதுதான் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆமாம், சோறு திங்காமல் வச்சுட்டே அப்புறம் கடைசி போல்ட்டாக இருக்கும். அது கெத்தாக இருக்கும். மேலே போடுங்கம்மா. அப்படி போடுங்க, அப்படியே இடிக்க தோட்டமா. நான் ஒரே ஒரு டைம் வாழ்க்கையில் ஆம்புகளை போட்டு வச்சுட்டேன். பட்டை வளைஞ்சிட்டு போச்சு. நம்ம வச்சு ஞாபகம் இருக்கா? இங்க வச்சதான், அங்கெல்லாம் வைக்கல. டூல்ஸ் எப்படிங்க விட்டு அழுத்தம் அப்படி சொல்லாட்டம். ஓகே நண்பா, லூஸ் பண்ணிச்சா? ஆனால் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கையில் கழட்டிட்டு அடுத்தபடியாக வண்டி ஓட்டுற இடத்த பாரு. மாட்ட வேண்டிதான். கழட்டுமா போட்டு விடு, எல்லா தண்ணியுமே போட்டு விடு. பட்டனெல்லாம் கழட்டு முடியல. ஆ அடிக்கி தூக்கின்னு வெளியே இருக்கணுமா? இரு ரொம்ப தெளிப்பான். இப்போ அடியை தான் ஃபஸ்ட்டு வெளியே. என்னடா அடியில் மாட்டிட்டு அடியில் ஒரு கல் இருக்கணும். ஆமாடா, இப்படிதான் நானே பார்க்குறேன். ஒரு கல் இருக்குமாம்மா, அது கல்லை பேத்துருங்க. ஆமா விட்டுருங்க, நான் தூக்கி அந்த பக்கம் போட்டுறேன்.
அந்த வீல் மாட்டிக்கிறத முன்னாடி வீல ஃபோர் வீல் டிரைவில் இருங்க பட்டல பிடிக்க முடியாது இருக்குது. மறுபடியும் அந்த கல்லு அடிக்குது. அப்படியே படுக்கு போடும் அதுக்கு போட முடியாதா? வராதா கல் இருக்குது மாமா. கல்ல அது எடுத்துக்கலாம். ஒரு ஜாக்கி ஏற்றுங்க. ஏடுமா இன்னும் ஏற்றுங்களா? இந்த கல் ஒரு கல் பண்ணுற வேலை ஒரே பக்கம் போடு. அதான் அந்த பக்கம் டைரக்ஷன் போகுது. இந்த அது என்னது நம்ம வண்டி டயர் முன்னாடி உருண்டுட்டு ஓடுதுடா அப்படிமா இல்லை அது மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் சுந்தரா டிராவல்ஸா இல்லை கார் இல்லை மாமா. எப்போ சோடுங்குது எப்படி அந்த டிராக்டர் தூக்கிட்டு பாவமில்ல இதுக்கே சோத்திங்க டீசல் குடிக்க மாட்டேங்குது. இதுக்கே சோதிங்கம்மா. இல்லை அந்த டிராக்டர் வண்டி டீசல் குடிக்கும். என்ன மாமா இந்த எழுத்தா வருது தட்டிட்டு இருக்கிறீங்க? சரிடா கொடுங்க. ஈஸியாக எடுத்துக்கிட்டனாலும் இதோட அரிக்கம்பி அரிக்கம்பியா? சரி அரிக்கறி தம்பி. அரிக்கம்பி நான் பேலரில் கேள்விப்படுகிறேன். அரிக்கம்பி இதுக்கு பேர் நாங்கள் வச்சுக்கிற பேர் புது டெக்னிக் அரிக்கம்பி. இதெல்லாம் இருந்துச்சு சட்டையை பாருங்க. இங்கே எனக்கு மட்டும் வட்டையில் விடுறதுலே இருறா. என்னாச்சு மாப்பு? என்னது என்னாச்சு விட்டே? ஆமாம் அத்தை வர முடியும். மண்ணி எரிக்கிச்சோ? இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த அரிக்கம்பி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் ப்ரோன்னு ஒரு ஆள் சொன்னாப்புல. வீடியோவில் இப்போ பார்த்துக்காங்க இந்த அரிக்கம்பியோட யூசேஜ் என்னென்னு மறுபடியும் சொல்கிறோம். பிஸியாக இருந்தால் எடுத்து அனுப்பிச்சிருக்க மாட்டோம். ஃப்ரீயாக இருந்தால் அனுப்பிச்சிருப்போம். அது வேறு விஷயம். நிற்க நேரம்லாம் டவுசர் கிளியுது. நைட்டு 11 மணி நேரத்தில் ஐயோ அப்பா மறுக்கையா. நைட்டில் ஓடுறது சூப்பராக இருக்குது. விடி கூட ஓடிக்கலாம். செட்டு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இந்த தூக்கம் வருதா? தூக்கம் வருதா நைட்டில்? ஆனால் சூப்பராக இருக்குது. போய் காட்ட பார்த்தீங்கன்னா படம் மாதிரி. அப்படி கையா ஆயுதம் இங்கே போட்டுக்கலாமா? இந்த அரிக்கம்பி வச்சதுல இருந்து தான் தலைவலியில் இந்த மண் ஏறுறது. நீங்கள் ரெடி பண்ணீங்களா? கேஜி வாங்கும்போது தர மாட்டாங்களா? அதெல்லாம் தரமாட்டாங்க. அது எதுக்குங்க காலில் ஒரு உதவ வச்சுட்டிங்கன்னா போதானே. நாம் இறங்கியா சேராகி காலில் உதைக்க. சரி இங்கே எப்படி இதுக்குள்ளே போந்துக்குமா மண்ணு? கேஜில் அள்ளிட்டு வந்து மேலே போட்டுரும். அள்ளிட்டு வரும் பார்த்துருக்குறேன். பில்லு அள்ளிட்டு வரும்ல, அந்த பில்லு வந்து இங்கே உழவுறதா அப்படியே இது மாதிரி நின்றுக்குன்னு வச்சுக்காங்க. அந்த வீல் இருக்குல்ல வெல்ட் அடிப்பாங்களா இல்லை அப்படியே? வெல்ட் அடிக்கிறது தான் அப்படியே ஆங்கில எல்லாம் ஆங்கில கூட்டி தான் எல்லாம் வெல்டு தான் சேர்த்தா செய்யறது தான். கூடு கூடு கோழி கூட்டு மாதிரி அதில் சிங்கமும் போட்டுட்டு போயிடும். அது வேற இரும்பு பப்பா இது போட்டு இழுக்கிறோம். டே அதை பைப்லாம் போட முடியாது அதில். டே அதுக்கு டீலாடே போடுறா. எந்த டீலாடு? இதையா? அந்த பெரிய டீலாடு போடு. அதுங்காட்டி அதை வேற மாட்டிக்கிட்டேன். இது நல்லா மாட்டிச்சடிக்குதா? நம்பர் போட்டுட்டு போயிட மாட்டேங்குது. கை 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 சுத்துறது பகுதி. அவ்வளோதானா? சட்டையை பாரு.
வேணாம் வேணாம் எல்லாம் தூப்பாய் கிடக்கு. இங்கே கேஜுவில் கேஜி இல்லைங்க அங்கே தான் கிடக்கு. கேஜுவல் இது எவ்வளோ மெலிசாகி போச்சுமா. இப்போ ஒத்து கேஜுவல் வரணும் தூக்கவே முடியாது. நம்ம வெயிட்டு ஃபுல்லாக இருக்குமா? ஏகப்பட்ட வெயிட் இருக்கும். ஆனால் உழவு அப்படி எடுக்குமா புதுசில்? அப்படிலாம் இல்லை, சார் பானை உடையாது, சீக்கிரம் உடையாது. கல் கட்டு விட்டாவா? இது இன்னுமே காரமெல்லாம் விட்டீங்களா? இது பாரமெல்லாம் ஓட்டவே முடியாது, உதரும். வண்டி டாப்பெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஆடும். வயக்காட்டில் ஒரு தடவை ஆடிச்சா வாட்ச் பண்ணியிருக்காங்கப்பா. வாட்ச் பண்ணியிருக்கேன், நம்ம தான் பார்க்கல. இதெல்லாம் ட்ரக் ஓடுனா என்ன வேலை? எங்கே ஹோல்ஸ் மாதிரி வரும் அங்கே இருக்குதா? ஹோல்ஸ் மாறுதுண்ணா அங்கே சுற்றணும். நீங்கள் தான் அதை சுற்றணும். ஆக்சில் ரோட்டில் கொண்டு சுற்றுங்க. ஒரு போல்ட் போட்டுக்கலாம். போல்ட்டு போல்ட்டு வாசல் பிடிங்க பிடிங்க சாஞ்சி போயிடும். 2 போல்ட்டு வாசல். எது மாமா இந்த வளர்த்தியாக்குது? குட்டை இதா? வாசல் பாரு, காயத்தை மலைச்சிக்கிறேன். அப்படி நதி பிடிமா. இருங்க இருங்க. கொஞ்சம் நிமிஷம். தானே வேற இடம் வேற கேஜில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கேஜுவலாக இல்லை, வேற இடம் பிடிச்சிங்க. இதாகுமா? அதை தவிர எல்லாமே ஆகும். இப்படி அடுத்தது நான் மட்டும் போடுங்க. யார் மாத்த கோவிந்தான் பிடிஎம் போட்டவே இல்லை. அதுங்க நீங்கள் கத்துறாப்புல போற. ஹலோ. எங்க உங்க இன்னும் காசு பத்தி இன்னும் கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் அப்படியே நிக்குது. அப்புறம் ஓட்டல் இதை நம்ம மேட்டுக்காடு எதுவும் கேட்க கொடுப்பான்னு இன்னும் எதுவுமே வரல, போனும் வரல. இது போடுமா. ஓகே நண்பா, எதுக்கு இப்போ ஜாய்க்கு ஏற்றுறோம்னா போல்ட்டெல்லாம் போட்டு கேஜில் வந்து மட்டமாக உட்கார வைக்கணும். மட்டமாக உட்கார வச்சு அப்புறமேட்டு தான் டைட். போதுமாம்மா? போதுமா. இப்போ இன்னும் ஒரு நூல் இறக்கு. இப்போ கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த டிஸ்க் வந்து சென்டரில் உட்காரணும். இல்லைன்னா ஒரு பக்கமாக கழிச்சுதுன்னா லூஸ் அடிச்சு அடிச்சு ஓடும். இப்போ வச்சோம்னா கப்புன்னு பட்டாசா போட்டிக்கும். நான் தான் கேட்பேன் என்ன ஆகும் எதுக்கு. இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சு சொல்கிறோம், அவ்வளோதான். கேஜுவல்னா ஒரு நெட்டு லூஸ் ஆகக்கூடாதுன்னா இது மாதிரி மட்டம் கட்டி நெட்டு வந்து மட்டமாக இழுத்து பிடிக்கணும். அப்போ தான் வந்து லூஸ் ஆகாது. இல்லைன்னா லூஸ் ஆகி தட்டுன ஸ்பேனர் பிடுங்குதுன்னா பார்த்துங்க. பவர் தான், யார் இல்லைன்னா என்னம்மா டைட்டாக பசி எடுக்குது. என்ன 11 மணிக்கு திங்கிறவனாலும் இப்படி பசி இருக்குது. வேலை ஒர்க் அவுட் அதிகமாக போயிருச்சோ. நான் சமட்டி எடுத்தேன். சமட்டி எடுத்துருங்க டைட் ஆகல. என்ன மாப்பிள்ளை நான் என்னென்னமோ நினைச்சேன். போதுமா டீசல்? டீசல் 2 மணி நேரம் தானே ஆகும். இவங்க ஒரு கார்டு மட்டும் தானா? வேற எதுவும் புக்கிங் இல்லையா? அதுக்குள்ள ட்ராலி ரெடி பண்றோம். கழட்டி கட்டி தூக்கிட்டு போக கூடாது. முதல்ல டாப் ரெடி பண்ற மாதிரி இது ரெடி பண்ணி போட்டுருவோம். ஆமாம்மா, மண்டை மட்டும் பேடு டைட் ஆக மாட்டேங்குது. பவர் பத்தல மாப்பிள்ளைக்கு, பவர் பத்தல. வேற இனிமே போய் எனர்ஜி பத்தல, பூஸ்ட். இனிமே எல்லாம் கத்துக்கணும். எல்லாம் கத்துக்கணும். அம்மா கத்துக்கிட்டாதான் எங்க பிள்ளைய தருவேன். அது இல்ல எப்படி தருவேன்? நீ தானே எல்லாம் கத்துக்கிட்ட. இவன்கிட்ட ஆனந்த டிரைவர்கிட்ட கேட்குறேன், என்னடா என்ன எங்கடா போனேன் அப்படின்னு.
உள்ள வர செஞ்சா கத்துக்க போனாமா வண்டி ஓடுறது என்ன வண்டியா கத்துக்கிறதுக்கு உள்ளதான் முக்கியம். பிள்ளை டிம்மி குடிச்சுனா கடா போடணும் அப்படி. அப்போ போக வேண்டியதான். அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறான். எதுவுமே நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நிரந்தரம். என்ன மட்டும் சரி ஆசையா இருந்தியா லீவாக போய்க்கடா ஏன்டா அப்படின்னா ஒரு இன்னைக்கு சும்மா தான் இப்போ அப்படின்னு அப்புறம் கேட்கல என்ன பண்ற அது அவனோட விருப்பம். போடா மணி அடிக்கிற மாதிரி டங் 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 டங்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா அதுக்கு நீங்க வரணுமாமா. நம்மளாம் கட் பண்றதுலாம் ஆகாது. என்னம்மா நம்ம ஒரே ஒரு டைம் தான் பட்ட ஆறுன்னு போட்டோம். ஞாபகம் இருக்குதா? அந்த 2 பேர் எழுத்தமே ஓடுற வயசுல மெதிக்கிற பாம்பு ஓடுற வயசா என்ன வீட்டு கடங்க இப்படி என்ன ஒரு பழமொழி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு மாப்பிளைக்கு போய் இப்படி சொன்னா எப்படி காலங்கத்தால சோறு திங்காம கூட்டு வந்துட்டு அதை அழுத்து இது திருவுன்னா வேலை செய்ய முடியாது மாப்ப புகை பறக்குது மாமா. நீங்க வாங்க தட்டிட்டு இருப்பீங்க அப்புறமா உட்காந்து. அடுத்தது ஆப்போசிட் நீ சுத்தி விட்டுலாம தாக்கி தூக்கியா குமிஞ்சு தேடி வைக்க முடியும். நான் ஒரு சோப்லாங்கி இங்க மேல எப்படி மாமா ஒண்டி மாட்டினீங்க? செத்து போயிட மாட்டேங்குது. 2 பேரும் டீ கலப்பி கூட மாட்டிப்பிட மாட்டேங்குது. எப்பா அது கூட நோட் எடுத்து ஆப் பண்ணி ஏன் இவங்க எப்படிகிட்ட வந்து ஒரு ஆள் மாட்ட முடியாதுன்னு சொன்னேன். நாளைக்கு இன்னைக்கு ஆகாதுங்க ஆள் மாட்ட முடியாதுன்னு. அன்னைக்கெல்லாம் மாட்டின மாப்பிள்ள இன்னைக்கெல்லாம் முடியல. அன்னைக்கு ஃபுட்டு வேற மாமா. அன்னைக்கு ஃபுட்டு வேற. பேனர் குத்தி விட்டு இது ஞாபகம் இருக்கு. இந்த பேனர் குத்தி ஒன்று சொன்னதான் அது ஒரு குஷி இல்ல. அது சித்திரை காட்டுல குத்தி செம்மையா இருக்கும். அது இதை வச்சிட்டியா? இல்ல மாமா அதெல்லாம் ஒன்றும் வைக்கல. சும்மா தான் இருக்கும். இருங்க பேனர் குத்தி விடு. எங்க மாமா பக்கத்துல விழுந்துருச்சு. இந்த பேனரு நான் எப்போ சேர் ஓட்ட வண்டி வாங்க வச்சோமோ அப்போ இருந்துருக்கு. 2004 இருந்துருக்கு. இன்னும் உடையல. எப்போ பேனர் எத்தனை ஒரு பக்கம் புட்டு வச்சுக்கிறீங்களா? அது தேவையில்லாத இப்போ யூசேஜ். 21 இருந்துச்சு. அதில் ரொட்டேட்டர் கத்தி கட்டி தான் உடைச்சேன். எண்ணெய் மட்டும் நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி யாரை டேட்டிக்க முடியுமா? எல்லாம் பிடிங்கிட்டு போய் மலிங்கிட்டு போயிடும். அழுத்த அவ்வளோதான். நீங்கள் வாங்க 2 பேர் சேர்ந்துக்கலாம். அப்பா என்ன பவர் மாமா. நானே புள்ளத்தான் வச்சிருக்கேன். இல்லையா? ஓரளவு வச்சிருக்கேன். ஆனால் இந்த டைட்டு பத்தாதுன்றீங்க. கழுதுமா அப்புறம் சேத்துல ராக்னெட் போட்டுறத ராக்னெட் எங்கடா சும்மா வச்சுட்டு பேனா எடுத்தா எங்க மாமா? அந்தானே கிடக்கு. சாப்பிட்டியாப்பா? சரி அந்தானே போய் அந்தானே சரி அடிச்சு போடலாம். அந்தானே திட்டாங்களாம். சுத்து இழுத்துடி மேல சுத்து. என்ன நடக்குதுங்க? இழுத்துப்படி மேல இழுத்துப்படி சும்மா தான் அவ்வளோதான். ஒரு நூலில் தான் ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு மாட்டணுமா? ஊக்குப்பட்டுலாம் மாட்ட தேவையில்ல. அவ்வளோ மாட்டணுமா? வரமாட்டணும். ஜாக்கியாக இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டைட் வைக்கிறதுனால என்கிட்ட சொல்லாதீங்க. அவ்வளோதான். இனிமேல் டைட் வைக்கிறதுலாம் இல்லை. ஓ அப்போ தான் மனசில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். டைட் வைக்கிற வேலை முடியுது. டைட் வைக்கிறது
எத்தனை டைம் மாட்டி இறக்க மாட்டீங்க கழட்டி அதெல்லாம் ஒரு 20 ஐட்டம் மாற்றும் ஏற்றாத ஒரு ஐட்டம் இப்போ மட்டும்தாம்மா இப்போ கம்பெனி போல்ட்டு அப்புறம் லோக்கல் போல்ட்டு தானே ஈஸியாக தான் இருக்கும். எங்க மாமா போட்டோம் புதுசாக ரெடி பண்ண ஞாபகம் இருக்கா? ஒன்று விட்டு வளைச்சி எடுத்து விட்டு வாயில் போட்டு இப்படியே போடா. இது தூக்கத்தக்கான இருக்குது. இதை ஒண்டி தூக்கிட்டு வரதான் நான் 10 கிலோ இருக்குமா? எது இதா மிச்சம் எங்கே போகிறது? என் பக்கமே 10 கிலோ இருக்க மாட்டேங்குது. ஒரு வருஷம் தான் டூப்ளிங்கை டாப்ல கை எடுத்துட்டு வா. மரபு வந்து செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு வழியாக கேஜுவல் மூட்டியாச்சு. இனிமேல் எடுத்துகிட்டு போகிறது தான் வேலை. இந்த அரிக்கம்பி எதுக்கு வச்சுக்கிறோம்னா இது போய் சைட்டில் போய்ட்டு என்னத்துக்கு ரீசனுக்கோசரம் கிளியராக சொல்கிறோம். அவ்வளோதான் மாப்பிள்ள, அந்த மண்ணை மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணி போடு, வேலை முடிஞ்சுது. கட்டையும் போய்டு. இந்த பக்கம் பாரு, பேனா அதுக்கு தள்ளிட்டு போ. மூக்கு கோமதி அவனுக்கு கூட நீ சுத்துறா மாப்பு. மாப்பிள்ளை சுத்தினா தான் வளமுறைக்கு செட் ஆகும். லேடிஸ்லாம் சுத்தக்கூடாது. சரிப்பா, ஒரே காலில் 2 காலையும் விட்டா அப்புறம் என்ன பண்ணும்? அப்படியே கொண்டு வா மாப்பிள்ள, முன்னாடி காவு கொடு. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது, ரெடி ஆகிட்டோம். இப்போ எலுமிச்சி பழத்தை காவு கொடுத்து சுத்த உனக்கு தெரிஞ்ச மாதிரி சுத்துற. ஏய் கோமதி எடுத்துட்டு போந்தானே. போதும் 4 மூளைக்கு 4 பிச்சை போடு. டேய் சத்தம். மாப்பிள்ளை சுத்துற ஸ்டைல பாருங்க. எடு மாப்ப, சாமிக்கு முட்டை எடு. சாமியா ஆண்டவா சேர் ஓட்டி முடிக்க முட்டும், எந்த செலவும் வைக்கக்கூடாது, எங்களை சேத்துல தூக்க வச்சிடாத. இருக்கட்டும், நீ இந்த ஒரு நவுத்த, அப்புறம் நீ அப்படியே தடத்துல பைக் எடுத்துட்டு வா, நான் அப்படியே அங்கே வந்துடுறேன். சேத்துல மண்ணு நோண்ட விட்டுறக்கூடாது. போரில் ரயிலாம் இழுக்காது. மாப்பிள்ள பரம்பு தூக்க, பரம்பு தூக்குறா. என்ன பண்ண? லோவில் தான் எடுக்கணும். லோவில் எல்லா கீரும் போடலாம், டாப் விட்டு போயிடும். காட்டில் லோ தேடுதான். நான் அதில் தான் ஓட்டுவேன், ஐபஸ்லாம் போட மாட்டேன். வண்டிக்கு சேதாரம், அது நான் அங்கே போய் சொல்கிறேன். சரி போதும் இல்லை, நான் எடுத்துகிட்டு வரேன், நீ அப்படியே அங்கே வந்துடு. ஐயன்பா அவ்வளோதான். அங்கே பாருங்கள், அங்கே தான் நம்ம பிரித்தோம். அப்படியே காட்டுக்குள்ளேயே பூந்து இங்கே வந்தாச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு இறக்கியிருக்கும்போது பயங்கரமாக இறக்க போகிறோம். நல்லா பிடிச்சிக்க, ஓட்டு நேரம் ஒன்றா ஆகல. சரி ஓகே.
போகிறோம், ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்தாச்சு. விட்டு ஆட்டம் எத்தனை வெயில்? இன்னும் 2 வெயில் தானே. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் சேத்துல இறக்கியாச்சு. மாமா ஆட்டி கொண்டிருக்கிறார். அடுத்து நம்ம ஆட்ட போகிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேஜுவல் ஓட்டியிருக்கேன், நான் சும்மா ஓட்டி பார்த்தேன். இனிமேல் தான் ஃபீல்டில் இறங்க போகிறோம். இல்லை குறுக்க ஓட்டுறாங்க, குறுக்க ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தான் ஓட்டுறாங்க. போல ஓகேன்பா, மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். எப்படி ஓட்டுறான்னு பார்ப்பேன். இது வரலாம் அவன் சேர் ஓட்டினது இல்லையா, இப்போ தான் ஓட்டுறான். சரி உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓட்டு, என்றைக்கு ஓட்டி பல வருது அப்படின்ட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் சேர் ஓட்டுறதுலாம் ஈஸி தான் ப்ரோ. ஆனால் வந்து எப்படின்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்க. எதனால் லோ தேட ஐபஸ்ல ஓடக்கூடாது மாமாங்கிறேன். இப்போ லோ தேடில் தான் நாம் ஓட்டுறோம். ஊரில் வந்து முக்கால்வாசி வண்டிக்காரர் ஐபஸ்ல தான் ஓட்டுவாங்க. இதுன்னு இல்லை, ஜாண்டியர் எல்லா வண்டியுமே ஐபஸ்லேயே ஓடும். அதாவது பாரு, ஐபஸ்லேயே ஓடும், எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடும். ஓகேவா? இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னா, வண்டி திறப்புறையில் தரணில் போய் பிரேக் அடிச்சு அப்போ ஏன்னா வண்டி இன்ஜின் உக்காந்து திரும்பும். இது மேட்டுக்காடுங்கிறதுனால புதன்னு போகுது. இந்த சவுண்டு வருதா வண்டியில்? இதே வயக்காட்டில் இது மாதிரி 3 மடங்கு வண்டி கத்தும், அதாவது ஆஃப் ஆகி போகும். இதே லோ தேடில் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்ஜின் ஒரே மாதிரி சீராக ஓடும். நீ தரம் திரும்பாத எதாக இருந்தாலும் சரி அப்படியே நச்சாருமே ஓடும். நச்சாருமே பாருடா, எப்படி ரவுண்ட் அடிச்சுனாலும் வண்டி கத்தாது. எப்படி வேணால் ஓட்டலாம். வயக்காட்டில் இப்படி தான் ஓட்டணுமா? நான் எல்லா காட்டிலையும் தான் ஓட்டுவேன். அதனால தான் இன்ஜின் இத்தனை வருஷமாக கை வைக்காத ஓடுது. இது எப்படி ஒன்றுமே எதுவுமே ஆக மாட்டேங்குதே? குழம்புதா? 2 சால் ஓட்டணும், ஏன்னா 3 சால் ஓட்டணும். வயக்காடாக இருந்தால் 2 சால் போதும், மேட்டுக்காடு 3 சால். 2 சால் ஓட்டினா போதுமா வயக்காடலாம்? அதுக்கே 1 சாலுக்கே ஊருக்குனாலும் போகும், வண்டியே போகாது, அவ்வளோ ஆழம் போகும். இவ்வளோ தான் ஐபஸ் ஓட்டுறது தான் லோ தேனில் ஓட்டுறது வித்தியாசம். இதில்
ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நண்பா. அதே மாதிரி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே வண்டி வளர்த்தி அப்படியே விளா பிடிப்பாங்க. நாங்கள் அப்படி பிடிக்க மாட்டோம். அது பேருக்கு 2 சால் 3 சால் ஓட்டி உழவாவுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்படின்னா இப்போ முதல்ல ஒரு சுற்று போகிறோம்னா அடுத்தது இந்த வீலோட கேஜுவல் அவுட்ரு இருக்குதுல்ல பாருங்கடா, இந்த அவுட்ரு இருக்குதுல்ல, இந்த அவுட்ரோடு போவோம். இப்போ அந்த அடுத்த சுற்றுக்கே கேஜுவல் அவுட்ருக்கு பிடிக்கும். அப்படிங்கும் போது இந்த வீல் வந்து ஓட்டுன காட்டையே வெட்டிக்கிட்டு வரும். அப்போ வந்து உழவு வந்து பர்ஃபெக்டாக ஆகும். எந்த இடத்துலையும் கொட்டை விட்டுட்டு ஓட்டிட்டான் அப்படின்னு எந்த காட்டுக்காரரும் சொல்ல முடியாது. அவ்வளோதான். இந்த பக்கம் திரும்பும் போது இந்த பக்கத்து வீலை பார்த்துக்கணும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா 2 சால் ஓட்டி 3வது சால் ஓட்டும் போது தான் நம்ம எதில் போகிறோம் எதில் வரோம்னே தெரியாது. இது மாதிரி யாராச்சும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க. கொஞ்சம் காலம் வாடிதா இல்லை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க, அதை தான் கேட்குறேன். அவ்வளோதான். ஓகே நண்பா, மாப்பிள்ளையை ஓட்டுட்டேன். மாப்பிள்ளை அங்கேருந்து இது வரலாம் தனிப்பட்ட முறையில் ஓட்டிக்கிட்டே வந்துட்டான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பாணியில் ஓட்டுறான். ரைட்டாக தெப்பா ஆனால் ஓட்டுறான். ஓட்டுட்டான். ஓட்டினா தானே கற்றுக்க முடியும். ஓரம் மட்டும் நல்லா ஏறி ஓட்டினானா வேலை முடிஞ்சுது. நல்லா ஓரம் விட்டு ஓட்டு. கரெக்டாக வந்து இதுக்கு மேலே ஏறக்கூடாது, அப்படியே வெளியே போயிடணும். ஒவ்வொரு சுத்தம் ஓரம் வந்து போகணும். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்னும் ஒரு பிடிச்சி அந்த தான் இருக்கணும். இங்கே தெரியக்கூடாது, கேஜுவல் தவிர ஓரம் தெரியக்கூடாது. மாப்ப எப்படி ப்ரோ? ஏதாவது அஜித் ஓரளவுக்கு ஓட்டுறானா? ஏதோ தக்கா புக்கான்னு ஓட்டுறான்னு நினைக்கிறேன். ஓட்டுட்டான். ஓட்டினா தானே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓட்டங்காட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதில்ல. மாப்பிள்ளை ஒரு வயலில் தாம்பு கட்டிட்டு அடுத்த வயலுக்கு போயிட்டா இருப்பாரு குறுக்கு ஓட்டுறதுக்கு. தின்ற சரிப்பா. பரவாயில்ல. 2வது வயலில் ஓட்டிக்கிறான். சரி ஓரம்லாம் நல்லா ஓட்டுக்கிறான்னு பார்த்தேன். சரி நல்லா தான் இறங்கிருக்குது ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. வருஷத்துலேயே தான் சேரு ப்ரோ இந்த வருஷம். ஓகேன்பா. 2வது வயல் இது ஒன்றையும் ஓட்டிவிட்டா அப்புறம் ஒரு நாளைக்கு நிறுத்தணும். ஏன்னா இதுதான் காடு. இன்னும் யாரும் கூப்பிடல. இவர் தான் 2 நாளாக சொல்லியிருந்தார் நாற்று டைம் ஆகுதுன்னு. அதனால் இது ஒரு 2 சாலும் ஓட்டிட்டு நிறுத்திட்டா வேலை முடிஞ்சது ப்ரோ. இப்படி தான் ஓட்டணும். எங்கள் சைடு நாங்கள் மேக்ஸிமம் இப்படி தான் ஓட்டணும். இதே வந்து நம்ம கேஜுவல் மாட்டி அப்படி இன்னொரு வண்டி தூக்கிட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணணும். அதெல்லாம் போல்ட்டு கழட்டுறதெல்லாம் ஆகாத காரியம். அதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணணும் ப்ரோ. நானும் அஜித்தான் அதை தான் பிளான் பண்ணலான்னு வரோம். அது கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். எப்படி செஞ்சோம், என்ன பண்ணோம். மாப்பிள்ளை இன்றைக்கி இப்போ தான் மொதல் ஓட்டுறான். எப்படி ஓட்டுறான் இதை ஓரளவுக்கு தேடிக்க வேணாம். என்னென்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதான் விளாவே புதுசாக போட்டுக்கிறான். சரி எப்படியோ ஒன்று ஓட்டுட்டோம். இதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோ தேர்டுக்கும் ஹை ஃபஸ்ட்டுக்கும் என்ன வண்டி சங்கி ஓடும் ப்ரோ. ஹை ஃபஸ்ட்டு லோ தேர்டில் சங்காது. வேகம் கம்மியாக இருக்குதுன்னா இன்னும் ஒரு RPM சேர்த்து வச்சுக்காங்க. டீசல் கணக்கு போட்டு பார்த்தா ரெண்டும் ஒரே டீசல் தான் போகும். டீசல்லாம் ஒன்றும் பெருசாக போகாதுன்னு வச்சுக்காங்களேன். சரி வண்டிகிட்ட போவோம்.
எப்படிலாம் கற்றுக் கொடுக்குறதா இருக்குது நாளைக்கு. அம்மா இது கேட்டு அதெல்லாம் எப்படி நான் கற்றுக் கொடுப்பனோ தெரியல. வாட்டமே வரல, எப்படியோ ஓட்டுறீங்கன்னு தெரியல. தலை போடுறதோட இதுதான் ஈஸி. இதுதான் ரொம்ப ஈஸி. என்ன தூக்கி மாட்டணும் சேர் அவன் மேலே, இவ்வளோதான் பிரச்சனை. ஓகேன்பா, அவ்வளோதான். 2 வயலையும் ஓட்டியாச்சு. இனிமேல் நிறுத்திட்டு போக வேண்டியதான். நாளைக்கு ஒரு 2 நாள் கடக்கட்டும். கடந்து மரப்பட்டிட்டு சொன்னாங்கன்னா வந்து நிறைய விட்டு ஓட்டி விட்டு போக வேண்டியதான் வேலை. மாப்பிள்ளை வளர்த்தி தண்ணி காட்டுறானே. அந்த மூளையை ஓட்டிட்டியா? மூளை சரி, அப்படியே மேலே ஏற்றி இந்த தோப்புக்குள்ளே அப்படியே நெவலில் நிறுத்திவிட்டு அப்படியே போக வேண்டியதான். அங்கேயே போய் மணி அடிச்சுட்டு இருக்கிறான். மற்ற கட்ட உழுவாத மாதிரி இந்த இடத்துல ஏற்றி நிறுத்திட்டு போக வேண்டியதான். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலையும் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். வாரம் ஒரு சுற்று போகணுமாடா? மேலே ஏற்று. அப்படியே நிறுத்திடு. போதும். தேங்காய் மரத்துலேருந்து மட்டையும் விழுவாது, தேங்காயும் விழுவாது. ஓகே அன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும். பை, டேக் கேர். ஸ்பேனர் பொட்டியில் ஏதாச்சும் கிடக்குதா? ரெடி காலத்துக்கு தம்பி இறங்கிக்கா. என்ன இருக்குது? ஒரு சம்டி லோடு போல்ட்டு கிடக்குதா? லோடு போல்ட்லாம் பொறுக்கி போடு. இனிமேல் இது லோடு போல்ட்டுக்கு வேலையே இல்லை. மாப்பிள்ள பாய். அப்படி திரும்பிட்டு பாய் தான். அதே மாதிரி ஏன் ப்ரோ இப்பயே பரம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் கழிச்சு தான் ப்ரோ நிறவணும். ஓகேவா? அப்போ வந்து நாம் வந்து வண்டியில் தூக்கிட்டு வரணும். அது தூக்கிட்டு வரதா ஆகாத காரியம். வீட்டில் கிடந்தாமட்டு என்ன பண்ண போகுது? சும்மா தானே கிடக்குது. அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சிடும் பாருங்க. அது மாட்டிவிட்டால் பின்னாடி டான்ஸ் அடிக்கிட்டே இருக்கட்டுமே. அங்கே ஒரு பையனை, காட்டுக்கார பையனை ஏற்றுறான்.